ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்த வருமானத்தை வச்சு நம்ம செலவு செய்து சேமிப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஜென்ஸுங்களுக்கு சில வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு விதமான சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒருத்தருக்கு மாத சம்பளம், ஒருத்தருக்கு வார சம்பளம் இருக்கும், ஒருத்தருக்கு டெய்லி சம்பளம் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அந்த வார சம்பளமும் டெய்லி சம்பளமும் வாங்குறவங்க நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம அன்றாடம் போய் கடையில் போய் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் நம்ம அந்த தவறை செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம அன்றாடம் வாங்கினோம்னா நம்மளுக்கு 500 இருந்தால் கூட அது பத்தாது. சரிங்களா? அதனால் இப்போ குறைஞ்சது ஒரு 300 இல்லாமல் நமக்கு கொடுக்காம போக மாட்டாங்க ஆம்பளைங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 100 எடுத்து நீங்கள் செலவு செய்துட்டு மீதி 200 சேமிக்க பாருங்கள். இல்லை என்னால் 200 சேமிக்க முடியாதுன்னா 150 செலவு பண்ணிட்டு 150 எடுத்து வச்சு பாருங்கள். அப்படி வாரம் ஃபுல்லாக நீங்கள் சேமிக்கும் போது 750 வரும். ஒரு 2 கிலோ அரிசி பருப்பு இந்த ஜாமான்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மாத சம்பளக்காரங்க அன்றாட மாத சம்பளக்காரங்களும் வாங்குறவங்களும் இருக்காங்க. மளிகை ஜாமான் போய் கடையில் வாங்குறவங்க இருக்காங்க. அதனால் மாதமும் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதனால் என்னென்னா நம்ம அன்றாடம் போய் மளிகை ஜாமான் மட்டும் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளால் ₹1 கூட நம்ம சேமிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செய்யும் போது கஷ்டமாக தான் இருக்கும். வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சேமித்து வாங்கி வச்சு பாருங்களேன். அதுக்கு அடுத்த வாரம் நம்ம வேறு ஒரு பயனுள்ள செலவை செய்யலாம். இல்லை நம்ம சேமிக்கவும் செய்யலாம். சரிங்களா? செகண்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்தியாவசிய செலவு மட்டும்தான் பண்ணணும். ஆடம்பர செலவு பண்ணவே கூடாது. சரிங்களா? ஆடம்பர செலவு பண்ணும்போது நம்ம வேறு எதுக்காவது எடுத்து வைக்கிற காசு நம்மளால் தேவையில்லாமல் இந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அத்தியாவசியத்தை பண்ணிவிட்டு ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க. 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்னென்னா நம்மளோட அப்பாவோட வருமானம் இவ்வளோ தான்ப்பா, இதுக்குள்ளே தான் அம்மா செலவு பண்ண முடியும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தை படக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துட்றோம். அப்படிங்கிறப்ப அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஆயிடுது, நம்ம அம்மா அப்பா எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க அப்படின்னு நம்ம குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு புரியாமல் நம்ம அந்த செலவும் பண்ணுறனால நம்மளால் சேமிக்க முடியாமல் போகுது. அதனால் குறைந்த வருமானத்தையும் வச்சு நம்ம இந்த மாதிரி செலவுகளை குறைச்சிட்டு, ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு அத்தியாவசிய செலவுகள் செய்யும் போது நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும். சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.